என்கிட்ட இருக்கிற ஜூஸை ஸ்டீல் கிளாஸ்லயே ஊத்துறேன், கண்ணாடி கிளாஸ்லயே ஊத்துறேன். இது ரெண்டுத்துல உங்களை செலக்ட் பண்ண சொன்னா எதை செலக்ட் பண்ணுவீங்க? இதை தானே. இது பேர் தான் மெட்டீரியல் பெர்செப்ஷன். இந்த கண்ணாடி கிளாஸ்ல இருக்கிறது கிளாஸாவும் இந்த ஸ்டீல் டம்ளர்ல இருக்கிறது நார்மலாவும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டு கிளாஸ்ல ஒன்னுத்துல கிரீன் கலரும் இன்னொன்னுத்துல எல்லோ கலரும் ஊத்துறேன். இது ரெண்டுத்துல எது ஸ்வீட்டா இருக்குன்னு கேட்டா எது சொல்வீங்க? இதைத்தானே. இது பேர் தான் கேஸ்ட்ரோ விஷுவல் பெர்செப்ஷன். உங்க ஃபுட்டோட டேஸ்ட் எப்பவுமே ஃபுட்டோட கலர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பொதுவாகவே எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இந்த கலர்ஸ் எல்லாம் கிரேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டேஸ்ட் பட்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இதை கூட விடுங்க. இப்போ ஒரே காஃபியை தான் இந்த கண்ணாடி கிளாஸ்லயே ஊத்துறேன், இந்த பீங்கான் கிளாஸ்லயே ஊத்துறேன். இப்போ இது ரெண்டுமே ஒண்ணுதான் தெரியாதவங்களை கூப்பிட்டு இது ரெண்டுத்துல எது கசப்பா இருக்குன்னு கேட்டா மேக்சிமம் இதை தான் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சென்சரி பெர்செப்ஷன். ஏன்னா பீங்கான் கப்ல இருக்கிற காஃபி கிளாஸ் கப்ல இருக்கிற காஃபியை விட பார்க்க டார்க்கா இருக்கும். அதுவும் இல்லாம எடுத்து சிப் பண்ணும்போது பிரெயினுக்கு இதுதான் கசப்புன்னு தோணும். மார்க்கெட்டிங்ல இந்த மாதிரி லாஜிக்கல் பெர்செப்ஷன் நிறைய யூஸ் பண்ணுவாங்க.